தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்ய கிளை 22 ஆண்டுகளுக்கு மேலாக புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் குழந்தைகளின் தமிழ் மொழி அறிவை பல்வேறு வகைகளில் வளப்படுத்துவதில் பெரும் பங்காற்றி வருகின்றது. தாய்மொழி கல்வியை மேன்மேலும் மேம்படுத்தும் நோக்குடன் பலவிதமான செயற்திட்டங்களையும் செவ்வனே செய்து வருகிறது. தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் உலகெங்கும் வாழும் இளைய தலைமுறையினரிடையே வளர்த்தெடுக்கும் உயரிய நோக்குடன் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஆண்டு முழுவதும் பல்வேறு கல்விசார் நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது. ஒவ்வொரு கல்வியாண்டும் புரட்டாதி மாதத்தில் ஆரம்பமாகிறது. கல்வி பணிகளின் அடித்தளமாக விளங்கும் ஆசிரியர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் முதற்கட்டமாக அனைத்து ஆசிரியர்களுக்குமான செயலமர்வு இம்மாதத்தில் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் மொழித்திறன் ஆக்கத்திறன்களை வெளிக்கொணரும் தமிழ்த்திறன் போட்டிகள் பள்ளிகள் மட்டத்தில் நடாத்தப்படுகின்றன. அவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் பங்கேற்கும் தமிழ்த்திறன் போட்டிகளின் இறுதிச் சுற்று போட்டிகள் மார்கழி மாதத்தில் சிறப்பாக இடம்பெறுகின்றன. மூன்றாவது கட்டமாக தமிழ் மொழி எழுதுதல் தேர்வின் அரையாண்டு தேர்வு நடைபெறுகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை மதிப்பிடும் இத்தேர்வை தொடர்ந்து கல்வியிலும் திறமையிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களை பாராட்டும் பரிசளிப்பு விழா நடாத்தப்படுகிறது. அடுத்த நிகழ்வாக கேட்டல், பேசுதல், வாசித்தல் ஆகிய திறன்களை கொண்ட புலன் மொழிவள ஆசிரியர் செயலமர்வு நடைபெறுகிறது. ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன்களை மேலும் பலப்படுத்தும் இச்செயலமர்வை தொடர்ந்து மே மாதத்தில் புலன் மொழிவள தேர்வு பல்வேறு நிலையங்களில் ஒரே தரத்திலும் ஒழுங்கிலும் நடாத்தப்படுகின்றது. தமிழ் மொழி எழுதுதல் தேர்வு ஆனி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்வு தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிக்காக ஆசிரியர்கள் பேரவையின் தலைமையகம் அமைந்துள்ள பிரான்சுக்கு செல்கின்றனர். இறுதியாக ஆவணி மாதத்தில் தமிழ் மொழி தேர்வுகளின் பெறுபேறுகள் பிரான்சிலிருந்து உலக நாடுகளில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இவ்வாறு திட்டமிடப்பட்ட கல்விசார் செயற்பாடுகள் மூலம் தமிழ் மொழி கல்வியின் தரம் பாதுகாக்கப்படுவதோடு புலம்பெயர் சிறார்களின் மொழி வளர்ச்சியும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எத்தனை இடர்கள், எத்தனை தடைகள், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து வீறு நடை போடுகிறது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்ய கிளை. இதன் தலையாய குறிக்கோள், தாரக மந்திரம் தமிழ் குழந்தைகளின் தமிழ் கல்வி மட்டுமே. இக்கல்வியை அடுத்த தலைமுறையினருக்கு தங்கு தடையின்றி கொடுக்க வேண்டும் என்பதே இதன் ஒப்பற்ற கொள்கையாகும். தமிழே எங்கள் உயிர். என்னோட பேர் ஆராசுஜானன். என்னோட தாய்மொழி தமிழ். தமிழுக்கு மேற்கு பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கம்பர் பேசுகின்றேன். போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வன்கணாளர்கள் கூற்றினும் பாவலர் கொடியவற்றாவரை. வணக்கம். நான் சோமசுந்தர புலவர் பேசுகின்றேன். சிறு நண்டு மணல் மீது படமொன்று கீழும் சில வேளை இதை வந்து கடல் கொண்டு போகும். கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். நான் அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன்.
அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் ஆத்திசூடியில் அழகாக கூறியுள்ளார். நான் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழ் படிக்கின்றேன். ஏனென்றால் தமிழ் என்ற தாய்மொழி. வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டியுடன் தமிழ் பேச நல்ல சந்தோஷமாக இருக்கும். தமிழ் படித்தால் தமிழ் பாடல்கள், கதைகள், விழாக்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நான் மலர்களை நேசிப்போம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இயற்கை தந்த கொடை மலர்கள். மலர்கள் மனமகிழ்வை தருகின்றது. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் உழைப்பின் மேன்மை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உழைப்பே உயர்வு தரும் என்பது பழமொழி. இப்பழமொழிக்கு இணங்க நாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு கடின உழைப்பே மிகவும் சிறந்த வழியாகும். அச்சமுடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை ஹொச்சா புடையார்க்கு நன்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் பாட்டுக்குரு புலவன் பாரதி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எமது தமிழ் இலக்கியங்கள் ஓர் பரந்த ஆழ்கடலை போன்றவை. அவற்றில் அடங்கியுள்ள முத்துகள் ஏராளம். மலையிடை பிறந்து மாந்தர் தொழ உயர்ந்து உலகின் இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற அரிய சக்தி இரண்டு மட்டுமே. ஒன்று செங்கதிர், மற்றது செந்தமிழ். தமிழர்களாகிய நாம் எங்கு வாழ்ந்தாலும் எம் தமிழ் மொழியை கற்றே ஆக வேண்டும். உலகின் மிக மூத்த மொழி மற்றும் செம்மொழிகளில் ஒன்று நம் தமிழ் மொழி. நமது கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு மற்றும் சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும், தமிழ் மொழி பற்றை வளர்க்கவும் தாய்மொழியான எம் தமிழ் மொழியை கற்பது மிக மிக அகத்தியமானது. தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான வரலாற்றை கொண்டது. இலக்கிய வளமும் இலக்கண செழுமையும் கொண்ட மொழி. தமிழரது வேரினையும் அதன் விழுதுகளான பண்பாட்டு விழுமியங்களை தேடி கற்றுக்கொள்ள தமிழ் மொழி மிகவும் அகத்தியமானது. தமிழ் மொழியில் சிந்திப்பதனால் படைப்பாற்றலையும் அறிவாற்றலையும் மேம்படுத்த முடியும். உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களுடன் உறவு முறையையும் தொடர்பாடலையும் பேண தமிழ் மொழி பாலமாக அமைகிறது. முன்னோர் ஈட்டிய அறிவு செல்வங்கள் அனைத்தும் தமிழ் மொழி வழியாகவே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த தமிழ்த்திறன் போட்டியை நீங்கள் விரும்பி இந்த போட்டியில் பங்கு பெற்றுகிறீர்களா அல்லது அம்மாவுக்காக பங்கு பெற்றுகின்றீர்களா? இல்லை, கண்டிப்பாக விரும்பி தான் செய்கிறேன். இந்த வருஷம் கூட பேச்சில் தலைப்பு வந்தது இன அடையாளம் போயிடுவோம். நான் 2 பிறகு இங்கே வந்து இருக்கிறேன். எனக்கு தமிழ் மொழி படிக்கிறேன்ற என் அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம். நான் விரும்பி படிக்கணும்னு நினைச்சு தான் படிக்கிறேன். அம்மா சொல்லி கட்டாயத்துக்காக வேற இல்லை. மற்றது திருக்குறள் பேச்சு சொல்கிறதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, தன்னம்பிக்கை கொண்டு வரதுக்காக, அதுக்காக பங்கு பெற்றுகின்றீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் தமிழ் கல்வி அது எந்த ஆண்டு வரையும் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள்? நான் வளர்ந்தமிழ் 1 இருந்து நான் 12 வரைக்கும் படிக்கிறேன். 6 வருஷம் 12 போகிறேன். அங்கால 7 வருஷம் நான் தமிழ் படிக்கிறேன். தமிழ் படிக்க பிள்ளைக்கு விருப்பமாக இருக்குது. இந்த தமிழ் மொழி கல்வியை நீங்கள் கற்பதனால் உங்களுக்கு மேலும் என்ன விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுகின்றீர்கள்? தமிழ் நாங்கள் கற்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் எங்கள் உயிர். வணக்கம். வணக்கம். என்ன பேர் அப்போ உங்களுக்கு? தேவகன். வெரி குட். எந்த பாடசாலையிலிருந்து வந்துக்கிறீங்க? நான் ஊத்தும் போலீஸ் பாடசாலை. ஓகே. எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு. ஓகே. இந்த தேர்வை பற்றி எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, ஆனா இன்னும் போகல. ஸோ ஓ, அப்ப ப்ரிப்பேர் பண்ணீங்களா வடிவா? நல்லா. ஓ, அதான் இப்ப ஊக்கம் தான் கணக்கு வருது. இப்ப அதால கணக்கு ஊக்கம் எங்களுக்கும் வருது. இப்ப இந்த அங்கால நீங்க பாத்தீங்கன்னா இப்ப
தொடர்ந்து நாங்களும் அடுத்த தலைமுறைக்கு அந்த தமிழை கற்பிக்கணும், அவையிலும் அந்த தமிழை கதைக்கணும் என்று எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வருது. இப்ப இந்த பரிசளிப்பு விழாவில் இப்படி பல ஆசிரியர்களுக்கும் இப்ப சொல்லின மாதிரி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் கொடுத்ததால எங்களுக்கும் அதை பார்க்க எங்களுக்கும் அந்த பரிசுகள் வாங்கணும், நாங்களும் அந்த சேவை செய்யறதால பல ஆட்களுக்கு நன்மை வருது. இப்ப பாத்தீங்களா பாலத்தமிழ் ஒன்று இப்ப கஸ்தூரி படிப்புக்கிற சின்ன பிள்ளைகள் இப்ப வரியினம் அவையில் வர எங்களுக்கு கூட சரியான ஆசையா இருக்கும். இப்ப அவையிலும் படிச்சு கொண்டா போயிடும் என்று, ஆனா அவையில படிப்புக்கிறதுக்கு நாங்கள் இருக்கணும். அப்ப அந்த முக்கியத்துவம் எங்களுக்கு சரியா தெரியுது. அதுல இருந்து தமிழ் எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதுக்குன்னு ஒதுக்கி வேற வேலைய முதல் செஞ்சுட்டு நான் தமிழுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பேன். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வேலை உண்டு. எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப நான் பல்கலைக்கழகத்துல கூடினாலும் இதையும் சேர்த்து தான் செய்யறேன். கூடுதலாக போன ஆண்டுகள்ல எல்லாம் மாணவர்களுக்கான பரிசுகள்லாம் வழங்கப்படுறது. இப்ப இந்த வருஷம் புதிதாக 20 வருஷங்கள் 15, 10, 5 ஆண்டுகள் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் 2 ஆண்டுகள் இல்லாட்டி அதுக்கு மேல கற்பித்த இளம் ஆசிரியர்களுக்குமான அங்கீகாரங்களும் கொடுக்கப்பட்டது. இப்ப கூடுதலா நாங்க மாணவர்களுக்கு தான் நாங்க கொடுக்கிறோம். நாங்களான அந்த மாணவர்களையே கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்றதை தெரிஞ்சு கொண்டுதான் தமிழக கல்வி மேம்பாட்டு பேரவை இந்த முறை ஆசிரியர்கள் மதிப்பளிப்பும் செய்தது. இப்ப எனக்கும் கூட இந்த வருஷம் மதிப்பளிப்பு இருந்தது. அப்ப நான் இளம் ஆசிரியரா இருந்த நாடி எனக்கும் பரிசு இருந்தது. வணக்கம், எனது பேர் சுருதி துஷந்தன். நான் பண்டாரவன்னியம் தமிழ் கல்வி கலையகத்தில் வளர்தமிழ் 12 முடிக்கின்றேன். கடந்த ஆண்டு நான் கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் போர்டால் ஏலெவல் தமிழ் தேர்வை எழுதி அத்தேர்வில் அதிதரன் பெற்றுள்ளேன். அன்று நான் பெற்ற அதிதரனால் இன்று எனக்கு வொர்க் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு குறைந்த ஆஃபர் கிடைத்திருக்கிறது. அதிகமாய் பல்கலைக்கழகங்கள் 3 ஏலவல்கள் கேட்பார்கள். ஆனால் வொர்க் யூனிவர்சிட்டி என்ற தமிழ் ஏலவலை ஏற்றுக்கொண்டு என்னிடம் 2 ஏலவல்கள் மட்டும்தான் கேட்டிருக்கின்றார்கள். இதுவே நான் எமது தாய்மொழியை படித்ததற்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன். இந்த தேர்வுகளை எழுதுவதற்காக எனக்கு மிகவும் உதவி செய்தது எமது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் வளதமிழ் நூல்கள் தான். ஏனெனில் இந்த வளதமிழ் நூல்களை சிறிய வயதிலிருந்தே படித்துக் கொண்டு வருகிறேன். இந்த சிறந்த தமிழ் வார்த்தைகளை படித்ததால் எனக்கு ஏலவல் தமிழ் எழுதும் நேரம் வரும்போது எனக்கு மிகவும் இலகுவாக இருந்தது. என்னை போல் பலர் இந்த வளதமிழ் நூல்களை படித்து கல்வி பெற வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அடுத்த ஆண்டு பண்டாரவன்னியம் தமிழ் கல்வி கலையகத்திலும் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையிலும் ஒரு இளைய ஆசிரியராக சேர்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நன்றி. தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் வளதமிழ் பாடநூல்களை பிரான்சு, பிரித்தானியா, ஜேர்மன், பெல்சியம், நோர்வே, டென்மார்க், இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, பின்லாந்து, மொரிசியசு, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள தமிழ் பள்ளிகள் பயன்படுத்துகின்றன. 10,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வளர்தமிழ் நூல்களை படிக்கின்றார்கள். மாணவர்களின் அகவை நிலைக்கேற்றவாறு படிப்படியான வளர்ச்சிகளை கொண்டு மழலையர் நிலை தொடக்கம் வளதமிழ் 12 வரையான நூல்கள் ஆக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகுப்புகளுக்குமான பாடநூல்கள், பயிற்சி நூல்கள், வாசித்தல் நூல்கள், கற்புல வள நூல், பேசுதல் நூல் என்பன ஆக்கப்பட்டுள்ளன. இது தவிர இலக்கணம் கற்றல் வளநூல், அருண்சொற் பெட்டகம் என்ற அழகான கட்டமைப்புடன் வளதமிழ் பாடநூல்கள் அமைந்துள்ளன. பாடநூல்கள் என்பது கற்பித்தலுக்கான ஒரு கருவியாகும். வளர்தமிழ் பாடநூல்கள் வாழிட நாட்டு பள்ளிகளின் கல்வி திட்டத்திற்கு அமைவாக அமைந்துள்ளன. இப்பாடத்திட்டத்தினூடாக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை மொழியை மட்டுமன்றி தமிழர்களின் கலை பண்பாட்டு விழுமியங்களையும் தமிழ் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வழிசமைத்துள்ளது. மேலும் வளர்தமிழ் 12 வரை கற்று முடித்த மாணவர்கள் தமிழ் மொழி கற்றலை நிறுத்திவிடாது அதே தடத்தில் பயணிக்கும் வகையில் பட்டய கல்வி நூல்களையும் வடிவமைத்துள்ளது. கற்புல வளநூல் ஆனது பிள்ளைகளின் எழுத்தாக்க திறனையும்
நற்றமிழ் பேசும் திறனையும் வளர்க்கும் பொருட்டு ஆக்கப்பட்டுள்ளது. வாசித்தல் நூலானது வாசித்தலை மாணவரிடையே வளர்க்கும் நோக்குடன் வகுப்பு நிலைகளுக்கு ஏற்ற வகையில் படிமுறை வளர்ச்சியுடன் கூடிய 3 தொகுதி நூல்களாக ஆக்கம் செய்யப்பட்டுள்ளன. இலக்கண பகுதிகளை எளிமையாகவும் காலத்திற்கு ஏற்ற மொழிநடையிலும் மொழியின் வரம்பு கெடாமல் ஆக்கம் செய்யப்பட்ட அரிய நூலாக கற்றல் வள இலக்கண நூல் அமைந்துள்ளது. அருஞ்சொற்பெட்டகம் என்ற நூல் தமிழில் கலந்துள்ள வேற்றுமொழி சொற்களை களைந்து அவற்றிற்கு ஒப்பான அருந்தமிழ் சொற்களை கண்டறிந்து மேம்படுத்தும் நோக்கில் மொழி வளத்தையும் கொண்டு ஆக்கப்பட்ட நூலாகும். தமிழே எங்கள் உயிர்.